இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் திவாகர். இவருடைய மனைவி பிந்து. இந்த பெண்ணுக்கு வயது 25. இந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலம் சங்கர்பள்ளி என்கின்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். திவாகர் ஒரு பிளம்பர், பிந்து வீட்டு வேலை செய்து வருகிறார். அப்படி வீட்டு வேலைக்கு சென்று வந்தபோது அங்கித் சகோத் என்கின்ற 25 வயதான நபருடன் இவருக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மனைவியினுடைய கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்த கணவர் திவாகர் சிந்தில்குண்டா என்கின்ற பகுதிக்கு தன்னுடைய வீட்டை மாற்றினார். கடந்த 8ஆம் தேதி பிந்து கள்ளக்காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். கள்ளக்காதல் ஜோடி புப்புலகுடா என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரின் வீட்டில் 3 நாட்களாக தங்கியிருந்திருக்கிறார்கள். மனைவி காணாமல் போனது குறித்து திவாகர் வனஸ்தலிபுரம் போலீசில் புகார் செய்தார். இந்த நிலைமையில் தான் கடந்த 11ஆம் தேதி இந்த கள்ளக்காதலன் அங்கித் சகோத் என்பவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு ஃபோன் செய்து பப்புலகுடா அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வருமாறு அழைத்துள்ளார். நண்பர் கூறியது போல அந்த கோயில் இருந்த பகுதிக்கு அருகில் இவர் சென்றிருக்கிறார். அப்போது அங்கித் சகோத் மற்றும் அவருடைய கள்ளக்காதலி பிந்து ஆகியோர் சென்றனர். அப்போது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து அங்கித் சகோத் மது அருந்தினார். மது போதை தலைக்கு ஏறியதும் நண்பர்களுக்கும் இந்த அங்கித் சகோத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த நண்பர்கள் அங்கித் சகோத்தை தலையில் சரமாரியாக கத்தியால் குத்தியும் முகத்தில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இதனை கண்டு பிந்து அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சித்திருக்கிறார். அவரையும் பிடித்து கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கித் சகோத் மற்றும் பிந்துவின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் மத்திய பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இவளை பாருங்க, கணவனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு கள்ளக்காதல் தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிருக்கா. கணவன் விட்ட சாபமா அந்த பிள்ளைங்களோட அழுகையாக தெரில. எப்படி இவளுக்கு கேட்டிருக்கு பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.